பிரகேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திரு அவையானது ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இதனை 3 அரசர்கள் பெருவிழா அல்லது 3 ஞானிகள் பெருவிழா என்று முன்னால் அழைத்து கொண்டிருந்தோம். இப்போது ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா என்று அழைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆங்கிலத்தில் இதனை எபிஃபனி என்று அழைப்பார்கள். அதாவது காட்சி கொடுத்தல் அல்லது வெளிப்படுத்துதல் என்று இதற்கு பொருளாகும். இறைவன் மனிதராக பிறந்தார். ஆம், மனிதனாக பிறந்தார். ஆனால் இறைவன் தான் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்பது கடினமான காரியம்தானே. எனவேதான் இறைவன், அதாவது வானக தந்தை, தன் மகனின் பிறப்பு செய்தியை சில செயல்கள் வழியாக, சில அடையாள செய்திகள் வழியாக உணர்த்துகின்றதை நாம் பார்க்கலாம். லூக்கா நற்செய்தியாளர் இவ்வாறு கூறுகின்றார்: மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று இடையர்களுக்கு அந்த பிறப்பை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தியாளர் இவ்வாறு கூறுகின்றார் தனது நற்செய்தியிலே: கீழ்த்திசை ஞானிகள் இயேசுவை காண வந்து, யூதர்களின் அரசர் எங்கே பிறந்திருக்கின்றார் என்று ஏரோதிடம் கேட்கின்றார்கள். அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்கிறார்கள். இதன் மூலமாக இறைவன் பிறந்திருக்கிறார், யூதர்களின் அரசன் பிறந்திருக்கிறார் என்று வெளிப்படுத்தப்பட்டதை இவர் வெளிப்படுத்துகின்றார். கானாவூர் திருமணத்திலே இறைவன் தன் வல்லமையை வெளிப்படுத்தி சாதாரண தண்ணீரை சுவை மிகுந்த திராட்சை ரசமாக மாற்றிய போது அங்கே இறைவன் தன் இறைத்தன்மையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். இது ஒரு விதமான திருக்காட்சி. இயேசு மறுபுரு எடுத்தபோது அங்கே மோயிசனும் எலியாவும் அவரோடு பேசிக்கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போது கொடுக்கப்பட்ட செய்தி என்ன? இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்ற குரலொலி கேட்டதன் வாயிலாக இறைவன் தன் மகனை இவ்வுலகிற்கு வெளிப்படுத்துகின்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த நிகழ்வுகளைத்தான் திரு அவையானது திருக்காட்சி விழா என்று அழைக்கின்றது. இறைவன் தன்னையே மக்களுக்கு வெளிப்படுத்திய நிகழ்வுகள். அன்பிற்குரியவர்களே, இந்த விழாவும் இப்போது கொண்டாடப்பட்டது அல்ல. 2ஆம் நூற்றாண்டிலிருந்து, அதாவது கிறிஸ்து பிறப்பிற்கு பிறகு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து மக்களால் கொண்டாடப்பட்ட விழா என்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கிறிஸ்மஸ் பெருவிழாவை கொண்டாடுவதற்கு முன்னரிருந்தே இந்த விழாவானது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த விழாவை முதலாக கீழை திருச்சபையில் கொண்டாடினார்கள் என்று பார்க்கலாம். இந்த விழாவின் முக்கிய நோக்கம் என்ன? இறைவன் யூதர்களுக்கு மட்டும் கடவுள் அல்ல, யூதர்களுக்கு மட்டும் தன்னை வெளிப்படுத்தவில்லை, மாறாக யூத மதத்தை கடந்தவர்களுக்கும் இறைவன் தன்னை வெளிப்படுத்தினார் என்பதுதான். இறைவன் மதம் கடந்தவர் மட்டுமல்ல, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காதவர், அதை கடந்தவர் என்பதையும் இது உணர்த்துகின்றது. இதனைத்தான் வானதூதர் அறிவித்த இடையர்கள் நிகழ்வில் பார்க்கிறோம். அவர்கள் பெரிய பணக்காரர்கள் அல்ல. ஒருவேளை அவர்கள் அதிகமான ஆடுகள் வைத்திருப்பதால் பணக்காரர்களா, அல்லது பணக்காரர்களின் ஆடுகளை அவர்கள் மேய்த்து கொண்டிருந்தார்களா தெரியாது. ஆனால் அவர்கள் பெரிய பணக்காரர்களாக இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது என்கிறார்கள் ஒரு சில அறிஞர்கள். மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கிறோம், விண்மீன் கண்டு வந்த அந்த ஞானிகள் அவர்கள் யூதர்கள் அல்ல, அவர்கள் புறவினத்தவர்கள். அவர்களுக்கே முதலாக இறை பிறப்பு செய்தி வெளிப்படுத்தப்பட்டது என்பதை நாம் பார்க்கலாம். அடுத்து சில பேர் கேட்கின்ற கேள்விகள்: எத்தனை ஞானிகளுக்கு இந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டது? 3 தானா, அல்லது அதற்கும் மேலானவர்கள் இருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி அவ்வப்போது எழுவதும் உண்டு. செய்தி கொடுக்கப்பட்ட ஞானிகள் அனைவரும் ஆண்களா, அல்லது பெண் ஞானிகள் அதில் இருந்தார்களா என்ற கேள்வியும் எழுந்து கொண்டுதான் வருகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த வேளையில்
மத்தேயு நற்செய்தியை பாடமாக எடுத்த பேராசிரியர் பெனடிக்ட் தாமஸ் என்பவர் தனது ஆராய்ச்சி நூலிலே அந்த குழுவில் ஒரு பெண் ஞானி அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்திருக்கலாம் என்கிறார். இவ்வாறு அவர் சொல்ல காரணம் என்ன? அதற்கு முதல் காரணமாக அரசி ஷீபா இறைவனை காண பரிசு பொருளோடு வந்தார் என்று பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். இரண்டாவது காரணம், ஞானத்தை விவிலியத்திலே பெண்பாலாக அல்லது பெண்ணாகவே உருவகப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். இவைகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஞானிகள் குழுவினில் பெண்களும் இருந்திருக்கலாம், 3 பேருக்கு மேலாக இருந்திருக்கலாம் என்ற செய்திகளை நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, வழக்கமாக 3 ஞானிகள் விழா, 3 ராஜாக்கள் விழா என்று தான் கொண்டாடி கொண்டிருந்தோம். அவர்கள் யாரென்று உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். பல இடங்களில் மறையுரையாற்றுகின்ற பொழுது, அந்த மக்களை பார்த்து கேட்கின்ற பொழுது அவர்களில் பலர் மிழித்து கொண்டிருப்பார்கள், பெயர்கள் தெரியாமல். அவர்கள் கஸ்பார், மெல்காயர், பல்தசார் என்ற 3 அடங்குவர். இவர்கள் அரசர்கள் அல்ல, இவர்கள் குருக்கள் இனத்தை சார்ந்தவர்கள் என்கிறார்கள். இவர்கள் பாரசீக குருக்கள். இவர்கள் அரச மாளிகையில் அரசனுக்கு பணிபுரிந்து அவருடைய கனவுகளுக்கு மற்ற காரியங்களுக்கு ஆலோசனை கொடுத்தவர்கள் என்கிறார்கள். இவர்கள் வான சாஸ்திரம் படித்தவர்களாக இருந்திருக்க வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றுகிறது. எனவேதான் இவர்கள் வானத்தில் தோன்றிய அந்த விண்மீனை கண்டு அதனை ஆராய்ந்து பார்த்து ஏற்றுச்சுருளை பிரித்து பார்த்து அதன் பிறகு அந்த விண்மீனை பின்பற்றி வந்தவர்கள். அவர்கள் 3 ஒரே நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல, வெவ்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள். தங்கள் நாடுகளிலிருந்து விளைந்த விலை உயர்ந்த பொருட்களை இறைமகனுக்கு காணிக்கையாக கொண்டு வர வேண்டும் என்ற உணர்வோடு அதை சுமந்து கொண்டு வருகின்றார்கள். பல மைல் தூரம் கொண்டு வந்த பொருட்கள் என்ன? பொன்னும் தூபமும் வெள்ளைப்போளமும் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். இவை ஒவ்வொன்றும் ஒரு அடையாளத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது என்பதை நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, இதிலே 4வது ஞானி ஒருவரும் இயேசுவை தேடி காணிக்கை பொருட்களோடு புறப்பட்டார். ஆனால் அவர் வழி மாறி கடைசி வரையிலும் இயேசுவை கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது என்று கூறுவார்கள். ஆனாலும் அவர் இயேசுவை பல்வேறு நிலைகளில் கண்டுபிடித்தார், இயேசுவை உணர்ந்தார் என்கிறார் ஒரு ஆசிரியர். 1895ஆம் ஆண்டு ஹென்றி வான் டைக் என்பவர் தி அதர் வைஸ் மேன், அதாவது மற்றொரு ஞானி என்ற தலைப்பில் ஒரு கதை எழுதினாராம். அதிலே அவர் கூறுகின்றார், இவருக்கு இயேசுவின் பிறப்பு செய்தி கொடுக்கப்பட்டது. ஆனால் இவர் கொஞ்சம் வழி தவறி போய்விட்டார். இந்த 3 அவரால் இணைந்து கொள்ள முடியவில்லை. எனவே இவர் தனித்து விடப்பட்டதால் வழி மாறி வழி தவறி போய்விடுகின்றார். அவர் பெத்லகேம் வந்தபோது அங்கே மாசில்லா குழந்தைகளை ஏரோது அரசன் அனுப்பிய அந்த படையாட்கள் கொன்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது அங்கு வந்தவர்தான் இந்த 4வது ஞானி என்று அழைக்கப்படுகின்றவர் அர்த்தபென். இயேசுவுக்கு கொண்டு வந்த அந்த பொருட்களில் சிலவற்றை அந்த படை வீரனுக்கு லஞ்சமாக கொடுத்து அங்கே ஒரு குழந்தையை மீட்டிருக்கிறார். அங்கேயும் அவர் குழந்தை இயேசுவை கண்டுபிடிக்க முடியவில்லை. அன்பிற்குரியவர்களே, அதன் பிறகும் அவர் தன் தேடலை நிறுத்தவில்லை. 33 வருடங்களாக அவர் தேடிக்கொண்டேதான் இருந்தாராம். அவ்வாறு அவர் தேடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் கொண்டு வந்த பரிசு பொருட்களை பயன்படுத்தி பல்வேறு மக்களை அவர் மீட்டிருக்கிறார், பல்வேறு நிலைகளிலிருந்து அவர்களை மீட்டிருக்கிறார் என்று கூறுகின்றார்கள். ஒரு ஏழையின் பசியை போக்கவும் ஏழைகளுக்கு உதவிகள் செய்யவும் தான் குழந்தை இயேசுவுக்கு கொண்டு வந்த பரிசு பொருளிலிருந்து சிலவற்றை அவர் கொடுத்தார் என்று பார்க்கலாம். ஒரு நாள் யூதர்களின் அரசன் நாசரேத்து இயேசு என்ற போர்டானது அந்த பலகையை கல்வாரி மலையிலே தொங்குவதை பார்க்கின்றார். அப்போது தான் பரிசு பொருட்களை கொடுத்து அவரை மீட்க நினைத்தார். அப்போதும் அங்கே ஒரு இளம்பெண் ஒருவர் அடிமையாக விற்கப்பட இருந்தாராம். அதனை பார்த்த அந்த அர்த்தபென் என்ற 4வது ஞானி அந்த பணத்தை கொண்டு அந்த இளம் பெண்ணை
மீட்டிருக்கிறார், அவளுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வேளையில்தான் இயேசு தன் உயிரை துறந்தார் என்று கூறுகின்றார். அப்போது அவருக்கு ஒரு குரல் ஒன்று கேட்டதாம், இந்த ஏழை எளிய மக்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தாய், என்னை நீ காணவில்லை என்று கவலைப்படாதே, நீ யார் யாருக்கெல்லாம் உதவிகள் செய்தாயோ அவர்களில் நான் தான் இருந்திருக்கிறேன், என்னை நீ கண்டிருக்கிறாய், எனவே நீ விண்ணகத்தில் வந்து என்னை நேரடியாக பார் என்ற குரல் கேட்டது என்கிறார். ஆக இந்த நான்காவது ஞானிதான் தான் சென்ற இடமெல்லாம் இறை பிரசன்னத்தை உணர்த்தி கொண்டே சென்றது போல, அல்லது உணர்ந்து கொண்டு சென்றது போல, நன்மைகள் செய்து கொண்டே சென்றது போல, மீட்கும் பணிகளில் செயல்பட்டது போல, இன்று வாழுகின்ற நாமும் அந்த காரியங்களை செய்ய வேண்டும். இதுதான் உண்மையான தேடல், இதுதான் உண்மையான மீட்பு, இதுதான் உண்மையான இயேசுவின் பணி என்பதை உணர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போது இறைவன் எழுந்தருள்வார், உங்களை மீட்பார், புதிய எருசலேமை அவர் உருவாக்குவார், எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவ்வாறு அவர் புதிய எருசலேமை உருவாக்குகின்ற போது அங்கே பிளவுகள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, எல்லா மக்களும் ஒற்றுமையாக ஓர் குடும்ப மக்களைப் போல வாழ்வார்கள் என்ற இறைவாக்கை அவர் உரைப்பதை நாம் பார்க்கலாம். இறைவாக்கினர் கொடுக்கின்ற செய்தி என்ன? ஆண்டவரின் ஆட்சி உன்மீது தோன்றும், புற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும், சேவா நாட்டினர் பொன் நறுமணப் பொருட்களை ஏந்தி வருவர் என்று இறைவாக்கினர் இயேசுவின் வாழ்க்கைக்கு முன்னதாகவே அவர் இறைவாக்காக எடுத்து வைப்பதை நாம் பார்க்கலாம். அவர் சொல்ல வருகின்ற செய்தி, அதாவது இறைவன் வருவார், அவர் வரும்போது அனைத்து மக்களுக்கும் தன்னை வெளிப்படுத்துவார், அவர் மக்களை பிரித்து பார்க்க மாட்டார், அனைத்து மக்களையும் மீட்கின்றவராக, புதுப்பிக்கின்றவராக, மீண்டும் கட்டி எழுப்புகின்றவராக இருப்பார் என்பதே இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கின்ற செய்தி. இந்த இரண்டாவது வாசகத்தில் பவுலடியார் எபேசு மக்களுக்கு ஒரு உண்மையை வெளிப்படுத்துகின்றார். அதாவது, இறைவன் என்னை அழைத்திருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவ்வாறு என்னை அழைத்த இறைவன் ஒரு மறைபொருளோடு அந்த மறைபொருளை நிறைவேற்றும் பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கின்றார் என்று கூறுகின்றார். என்ன அந்த மறைபொருள்? அந்த மறைபொருள் இறை வெளிப்பாட்டின் வழியாக எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று கூறுகின்றவர், நற்செய்தி வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கின்றார்கள். இதுவே அந்த மறைபொருள் என்கிறார். மொத்தத்தில் இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் இயேசுவின் சகோதர சகோதரிகளே என்ற செய்தியை அவர் போட்டு உடைத்து, நமக்குள் பிளவுகளின்றி ஒற்றுமையுடன் ஒரு தாய் பிள்ளைகள் போல வாழ வேண்டும் என்று எடுத்துரைக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்னால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்றை நீங்கள் நிச்சயமாக மறந்திருக்க மாட்டீர்கள் நினைக்கின்றேன். அந்த சம்பவம் உண்மையிலேயே வேதனையை கொண்டு வந்தது. அது என்ன அந்த நிகழ்வு? அந்த மாவட்ட ஆட்சியர் மூலமாக இறைவனின் பிரசன்னம் வெளிப்பட்டது என்றுதான் நாம் அதை கருத வேண்டும். அந்த மக்களுக்கு விடிவு காலத்தை அந்த மாவட்ட ஆட்சியர் மூலமாக கிடைத்தது என்று அந்த செய்தி கூறுகின்றது. என்ன செய்தி? இடையூர் என்ற இடத்தில் இரட்டை குவளை முறை இருந்ததையும், அதாவது தாழ்ந்த சாதியினருக்கு எல்லோரும் பயன்படுத்துகின்ற அந்த டம்ளர் குவளை கொடுக்க மாட்டார்கள். உயர் ஜாதிக்காரருக்கு ஒரு விதமான குவளை, தாழ்ந்த ஜாதியினருக்கு வேறு விதமான ஒரு குவளை என்று அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவர் தாழ்த்தப்பட்ட மக்கள் பயன்படுத்தும் நீர் தொட்டியில் கூட இந்த உயர் ஜாதியினர் ஒரு கேவலமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். என்ன செய்திருக்கிறார்கள்? அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் பயன்படுத்தும் நீர் தொட்டியில் மக்கள் கழித்த மலத்தை கலந்து அவர்களுக்கு இடையூறும் உடலுக்கு கெடுதலும் கொண்டு வந்தார்கள் என்று கூறுகின்றது.
எல்லாவற்றுக்கும் மேலாக வழிபாட்டில் தாழ்த்தப்பட்டவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில் 4வது ஞானி போல பதவியில் அப்போது இருந்தவர்கள் இந்த அவலங்களை நீக்கி அங்கே சமத்துவத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அங்கே அந்த அதிகாரிகள் மூலமாக இறைவன் தன்னை அந்த ஏழை எளிய மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டார் என்பதுதான் உண்மை. இந்த மாவட்ட ஆட்சியரைப் போல, நல்ல அதிகாரிகளைப் போல எல்லோரும் மனித உரிமைகளை நிலைநாட்ட முன் வருகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்று இறைவன் அவரின் பிள்ளைகளாகிய நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அதுதான் உண்மையான திருக்காட்சி விழா. இதுதான் நமக்கு கொடுக்கின்ற செய்தி. அன்பிற்குரியவர்களே, இந்த ஞானிகள் தங்கள் வாழ்க்கையில் இறைவனை சந்திக்க எல்லாவிதமான இடர்களையும் சந்திக்க தயாரானார்கள். எங்கே போக வேண்டும், எப்படி போக வேண்டும், வழிகள் நன்றாக இருக்குமா, இடர்பாடு உண்டா, தடைகள் உண்டா என்று 1000 கேள்விகள் இருந்தாலும் அதையெல்லாம் அவர்கள் கடந்து வர அவர்கள் தயாரானார்கள். அவர்கள் வாழ்க்கையில் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருந்தாலும் ஆர்வத்தோடு இறைவனை தேடினார்கள், ஓடினார்கள், இறுதியில் இறைவனை கண்டு மகிழ்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அவ்வாறு வருகின்ற பொழுதுதான் ஞானிகள் ஒவ்வொருவரும் தங்கள் நாட்டில் விளைந்த உயர்வான பொருட்களை, விலை உயர்ந்த பொருட்களை குழந்தை இயேசுவிற்கு பரிசாக கொடுக்க சுமந்து வருவதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் கொண்டு வந்த 3 பொருட்கள் பொன், தூபம், நறுமணப் பொருட்கள் ஆகியவற்றை சுமந்து வந்தார்கள் என்று பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, அதனைத்தான் குழந்தை இயேசுவிற்கு காணிக்கையாக்கினார்கள் என்று பார்க்கின்றோம். ஆக இறைவனின் வெளிப்பாடானது சாதாரண மக்களுக்கு, அதாவது பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை எளிமையை பார்த்து அவர்களும் எளிய வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கின்றார்கள். இறைவனின் பிறப்பு என்பது வெறும் யூதர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒன்று. அனைவருக்கும் அவர் கடவுள். நமது குறுகிய எல்லைக்குள் அவரை கொண்டு வரக்கூடாது என்று உணர வேண்டும். நாமும் நம் மூலமாக, நமது செயல்பாடுகள் மூலமாக இறைவன் தன்னை வெளிப்படுத்துகின்றார் என்பதை உணர்ந்து அவரின் சிறந்த வெளிப்பாட்டை நம்மத்தியில் வாழுகின்ற மக்கள் அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும். அவர்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும். 4வது ஞானி தான் கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் கொடுத்து ஏழை எளிய மக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்ததைப் போல கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்ற செல்வங்களை வைத்துக்கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலமாக கிறிஸ்துவை நாம் அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற செய்தியை அவர் கொடுப்பதை நாம் பார்க்கலாம். அப்பேற்பட்ட நல்ல கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்ற, திருக்காட்சியாக வெளிப்படுத்துகின்ற ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ தேவையான வரத்தை இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் தர இந்த நாளிலே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். எனக்காகவும் என் பணிக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து பிறரோடு பகிர்ந்து வாழ அன்போடு அழைக்கின்றேன். மே காட் பிளஸ் யூ. ஹாப்பி ஃபீஸ்ட்.